இது முழுக்க முழுக்க கீரில் போடுங்க. ஏன்னா இப்போ கீரில் போட்டுருக்கீங்க அப்படியே விட்டுருவீங்க. இப்போ இது இப்படி மேடாக இருந்துன்னு வச்சுங்களேன், வண்டி என்ன ஆகும்? பின்னால் போகும். பின்னால் போகும்போது ஒரு டீத்து மேலே இன்னொரு டீத்து ஏறி நிற்கும். ஏறி நிற்கும் பொழுது நீங்கள் கீரோட பிடிச்சி இப்படி தள்ளினீங்கன்னா, நியூட்ரல் பண்ணிங்கன்னா மட்டார்னு அடிக்கும். அப்போ என்ன ஆகும்? ஒரு பல்லு மேலே ஒரு பல்லு ஏறிட்டு நிற்கிறது, அந்த பல்ல நுனியில் தெரிச்சிடும். தெரிச்சதுன்னா, உடைச்சதுன்னா அந்த பிசுறு உள்ளே கிடந்து கிரவுனையோ கீர்வாசையோ டோட்டலாக காலி பண்ணிடும். சரிங்களா? அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் ஹேண்ட் பிரேக்கை போடுங்க. வீலில் முதல்ல பிடிப்பு இருக்கட்டும், அப்போ எடையை மூவ் ஆகாது. அதுக்கு பிறகு நீங்கள் கீரில் போட்டிங்கன்னா எந்த ஒரு கீருக்கும் அடி வராது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க சார். அப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டிங்களா சார்? இப்போ BS4 வந்து ஒன்றுமே தெரியாமல் ஒரு டிரைவர் ஏறுறாரு சார். அவருக்கு எப்படி சொல்லுவீங்களோ அது மாதிரி எப்படியே ஆரம்பிங்க சார். நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் இப்போ தான் BS4 ஏற போகிறாரு. ஓகே. ஆமாம். அதாவது BS3க்கும் BS4க்கும் என்ன வித்தியாசம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, டோட்டல் BS3க்கும் BS4க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? ஸ்டேரிங் வித்தியாசம் இருக்குது, டேஷ்போர்டு வித்தியாசம் இருக்குது, ஆக்சிலேட்டர் பெடல் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த வண்டியில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நியூட்ரல் பார்க்கணும். எப்படி நியூட்ரல் பார்க்கணும்? அந்த நியூட்ரல் எப்படி பார்ப்பீங்க? இப்படி குறுக்குவாட்டத்தில் ஆட்டுவீங்க இல்லையா? தயவு செய்து நியூட்ரல் குறுக்குவாட்டத்தில் ஆட்டக்கூடாது. ஏன் குறுக்குவாட்டத்தில் ஆட்டக்கூடாதுன்னா, ரெண்டு பக்கமும் சைடில் ஸ்ப்ரிங் டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 1வது கீருக்கு 2வது கீருக்கு சென்டரில் கொண்டு வந்து நிறுத்தினாலோ, இல்லை 5வது கீருக்கு 6வது கீருக்கு சென்டரில் நிறுத்தினாலோ அது எங்கே போய் நிற்கும்? 3வது கீருக்கு 4வது கீருக்கும் சென்டரில் தான் வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்கிறதுனால அது சென்டர் பொசிஷனில் போய் நிற்கும். அப்போ நியூட்ரல் எப்படி பார்க்கறது சார் அப்படின்னு கேட்டாக்கா, கிளச்சை மிதிச்சுக்கிட்டு அந்த கீர் ராடை முன்னாடி தள்ளினா கீரு, சென்டர் வந்தால் நியூட்ரல், பின்னாடி வந்தால் கீரு. அப்போ இது வந்து 3வது கீருக்கு 4வது கீருக்கு சென்டரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் சீக்கிரம் குறையாது. அப்போ இது வந்து கொஞ்ச நாளையில் அந்த கீர் ஷிஃப்டர் அடுத்து தடன்னு ஆடாது. அப்போ எதில் சவுண்டு வருதுன்றதை நம்மளால் கெஸ் பண்ணுறதுக்கு முடியும். அதுக்காக தான் நியூட்ரல் பார்க்குறது குறுக்கு ஆட்டத்தில் ஆட்டாதீங்க, முன்னவும் பின்னவும் ஆட்டுங்க அப்படிங்கிறோம். சரிங்களா? அப்போ நியூட்ரல் இருக்குது நல்லா உறுதி பண்ண பின்னாடி சாவி ஆன் பண்ணுறோம். டேஷ்போர்டில் 7 சவுண்டு வந்த பின்னாடி, அந்த வார்னிங் இண்டிகேஷன் சவுண்டு 7 சவுண்டு வந்த பின்னாடி இன்ஜினை கிராங்க் பண்ணுறோம். 7 சவுண்டு வரணும் அல்லது 30 செகண்ட் டைம் வரணும். இது ரெண்டில் எது ஒன்று வந்தாலும் ஓகே. அப்போ 30 சவுண்டு வந்த 30 செகண்ட் ஆன பின்னாடி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக சுற்று வாங்காமல் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சாவி ஆன் பண்ண உடனே அப்படியே கிராங்க் பண்ணிங்கன்னா ஏர்லாக் ஆன மாதிரி என்னாகும்? சுற்று வாங்கி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நமக்கு பேட்டரியிலேருந்து கரண்ட் அதிகமாக எடுக்கும், ஆல்டர்னேட்டர் ஸ்டார்டர் மோட்டர் அதிகமாக சுற்றி கொடுக்கும், அதனுடைய லைஃப் குறையும். அப்போ அதனுடைய லைஃபு குறையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 30 செகண்டு அல்லது 7 பீப் சவுண்டு வந்த பின்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? மற்ற BS3 இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 600 RPM போய் ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 900 RPM போயிட்டு தான் பின்னாடி ஐடியல் RPM 600 RPM வரும். ஏன்னா இது வந்து EDC போர்டோட செட்டிங். ஓகேங்களா? அந்த ஐடியலுக்கு வந்த பின்னாடி 600 RPM வந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கீர் ஷிஃப்டரோட கையை வெளி பக்கமாக திருப்பி பிடிச்சி லேசாக ஒரு 2 கிலோ வெயிட்டை கொடுத்து லேசாக தள்ளி ஃபஸ்ட்டு கீர் என்கேஜ் பண்ணுறீங்க. இந்த ஹேண்ட் ப்ரெஷர் பாயிண்டோட ஃபஸ்ட்டு கீர் என்கேஜ் பண்ணுறீங்க. கையை வெளிவாட்டமாக திருப்பி பிடிச்சிருக்கிறீங்க. அந்த ஃபஸ்ட்டு கீர்லேருந்து நேராக 2வது கீர் வரீங்க, நியூட்ரலில் நிற்காம. அப்போ அந்த 2வது கீருக்கும் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 2வது கீர்லேருந்து 3வது கீர் போகும்பொழுது கீர் ஷிஃப்டராடு மேலே கையை வச்சு நேராக 3வது கீர் போகணும். ஃபஸ்ட்டு கீருக்கும் செகண்ட் கீருக்கும் கை வெளிவாட்டமாக திரும்பணும். செகண்ட் கீர்லேருந்து 3rd கீர் வரும்போது மேலே கை வரணும். மேலே கை வச்சு நேராக 3வது கீர், 3வது கீர்லேருந்து நேராக 4வது கீர், நியூட்ரலில் நிற்கக்கூடாது. அப்போ 4வது கீர் வந்த பின்னாடி தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் ஆஃப் டைம் சார், 3வது கீருக்கு நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சார் அப்படின்னா கொடுத்துருங்க.
எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் டைமாக இருந்ததுன்னா கொடுத்துக்குங்க. அதுலேயும் எவ்வளோ ஆர்பிஎம் கொடுக்கணும்னா 10 ஆர்பிஎம் 1000 ஆர்பிஎத்துக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1000 ஆர்பிஎம் கொடுத்துட்டு உடனே 4வது கீரை மாற்றுங்க. அந்த 1000 ஆர்பிஎம் கொடுத்துட்டு மாற்றும் பொழுது உங்களுடைய மீண்டும் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடிய டைமிங் 4வது கீரில் இருக்கும் பொழுது ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 800 ஆர்பிஎத்துக்கு கீழே குறையக்கூடாது. 4வது கீரில் மீண்டும் ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது 800 ஆர்பிஎத்துலேருந்து அப்படியே 1200 ஆர்பிஎம் வரைக்கும் ஆக்சிலேட்டர் கொடுத்து கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு 1200 ஆர்பிஎத்தில் வச்சு 5வது கீர் மாற்றணும். 30 கிலோமீட்டர் வேகம் வச்சு 5வது கீர் மாற்றணும். 5வது கீரில் நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ணும்போது 6வது கீர் சேஞ்ச் பண்ணும்பொழுது ஆர்பிஎம் கீரை டவுன் ஆகும் பொழுது 10 ஆர்பிஎம் 5வது கீர்லேருந்து 6வது கீர் வரும்போது 10 ஆர்பிஎத்துக்கு கீழே குறையக்கூடாது. 1050 ஆர்பிஎம் இருக்கணும். அப்போ அந்த ஆர்பிஎத்தில் வச்சு நீங்கள் கிராஜுவல் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அது நல்ல வேகம் கிடைக்கும். 1600 ஆர்பிஎம் வச்சு ஓட்டுங்க. 72 கிலோமீட்டர் வேகம் வச்சு ஓட்டுங்க. சரிங்களா? இதுக்கு BS3 வண்டியாக இருந்தால் ஆக்சிலேட்டர் பெடலை கொடுக்கும் பொழுது 2.5 சென்டிமீட்டர் கொடுப்போம், 2.5 சென்டிமீட்டர் கொடுப்போம், 4.5 சென்டிமீட்டர் கொடுப்போம், 2 விதமாக கொடுப்போம். ஆனால் BS4 பொறுத்தளவுக்கு ஆக்சிலேட்டர் பெடலை கொடுக்கறது 1/2 சென்டிமீட்டர் தான் கொடுக்கணும், அழுத்தணும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா BS3ல 5 கிலோ வெயிட் கொடுப்போம், BS4ல 400 கிராம் வெயிட் கொடுக்கணும். அதுக்கு மேலே வெயிட் கொடுக்கக்கூடாது. 5 கிலோ எங்க, 400 கிராம் எங்க, 10ல் 1 மடங்கு தான் ஆக்சிலேட்டர் பெடலை கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஃப்ரீயாக போகும். இல்லை சார் நான் ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் சேர்த்து ஆக்சிலேட்டர் பெடலை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் கிடைக்கிறது லேட் ஆகும். அதே நேரத்தில் ஒரு 15 ஆர்பிஎத்துக்கு போகும்பொழுது EGR வால்வு ஓப்பன் ஆகும். ஒரு பர்னு இன்ஜினுடைய டியூனிங் சவுண்டு மாறுபடும். சார் EGR வால்வ்னா என்ன சார்? EGR எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் வால்வ். ஓ சரி. அந்த வால்வு ஓப்பன் ஆச்சுன்னா அது இன்ஜினுடைய டியூனிங் சவுண்டு மாறுபடும், பர்னு எரியும். அந்த பர்னு எரியும் பொழுது வந்து அந்த மாதிரி வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கேம்பிள் வராது. அப்ப அந்த சவுண்டு வராம நீங்க 70 வச்சு ஓட்டுங்க, 80 கூட வச்சு ஓட்டுங்க. அந்த வண்டியோட உங்க கட்டுப்பாடு வேகத்துல வச்சு ஓட்டுங்க, அதுல கேம்பிள் வரும். சரிங்களா? இதுல டீசலோட ப்ரெஷரும் ஏருடைய குவான்டிட்டியும் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டியோட பிக்கப் சடனா இருக்கும். அதுக்கு நீங்க ஆக்சிலேட்டர் பெடலை 1/2 சென்டிமீட்டர் கொடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? அப்ப இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கிற நேரத்தை விட காலை தளர்த்துற நேரம் அதிகமா இருக்கணும். அதாவது ஒரு ஃபீலிங் 500 மீட்டர் ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கிறேன்னா 500 மீட்டர் காலை தளர்த்தி இயக்கணும். அப்படி தளர்த்தி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கேம்பிள் உங்களை தேடும். நீங்க கேம்பிளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய வண்டியில ஆர்பிஎம் மீட்டர் ஸ்பீடா மீட்டர் 2 வேலை செய்யும். அதுல ஆர்பிஎம் மீட்டரு கம்மியாகவும் ஸ்பீடா மீட்டரு அதிகமாகவும் இயங்குற மாதிரி ஃபாலோ பண்ணி ஓட்டணும். சரிங்களா? ஏன்னா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நிறைய ஆட்கள் என்ன பண்றாங்க, செகண்ட் கியரை போட்டு மூவ் பண்றாங்க. தயவு செய்து எலக்ட்ரானிக்ஸ்ன்றதுனால இடிசி போர்டு இருக்குதுங்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க, கம்பல்சரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 கீருக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. 4வது கீர் 5வது கீருக்கு 1200 ஆர்பிஎம் கொடுத்து 6வது கீர்ல 1600 ஆர்பிஎம் வச்சு இந்த வாகனத்தை இயக்குங்க. அதுல எங்க கொடுக்கணும், எங்க எடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறத சென்ஸ் பண்ணி செய்யுங்க. சரிங்களா? இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேல்யூ நல்லா இருக்கும். நியூட்ரல் பண்ணி இது எக்காரணம் பண்ணிட்டு ஓட்டாதீங்க. வீல் உருள்றது 0 ஆயிட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் கீர் போங்க. வீல் உருண்டுகிட்டு இருக்குது, என் ஸ்டாஃப் இறங்கிடுவாரு, இல்ல ஒரு ஸ்பீடு பிரேக் மேல ஏறி இறங்குறேன், அங்க எனக்கு 4வது கீர் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணலாமான்னா தாராளமா யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அங்க ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் கீர் தான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அதனால கம்பல்சரி உங்களுக்கு வீல் உருள்றது 0 ஆயிட்டா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கீர் போகணும். வீல் 2 கிலோமீட்டர் வேகத்துல இருந்தாலும் எந்த கீர் தேவையோ அந்த கீரை செலக்ஷன் பண்ணிக்கலாம், நீங்க பார்த்துக்கு. சரிங்களா? நியூட்ரல் பண்ணி ஓட்ட வேண்டாம். அதே மாதிரி
இந்த எக்ஸாஸ்ட் பிரேக் சுவிட்ச்னு ஒன்று இருக்கு லெஃப்ட் சைடு லிவர்ல, ஸ்டேரிங் காலத்துக்கு கீழே லெஃப்ட் சைடுல ஒரு லிவர் இருக்கா, இங்க இருக்கு பாருங்க, வைப்பர் சுவிட்ச் இருக்குல்ல, அந்த லிவர் வந்து எப்பொழுதும் முன்னாடி தள்ளி இருக்கணும், ஆஃப்ல இருக்கணும். சரிங்களா? ஆன்ல வச்சு ஓட்ட வேண்டாம். சொல்றீங்களா? அப்படி வேண்டாம், முன்னாடி தள்ளிங்க, அவ்வளோ தள்ளிங்க. சரியா? இப்படி வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுடைய வேல்யூ நல்லா இருக்கும். பார்த்துக்குங்க. அது என்ன சார் முன்னாடி தள்ள சொன்னீங்க? அது என்னது? அதாவது அது வந்து எக்ஸாஸ்ட் பிரேக் சுவிட்ச்னு பேரு. அந்த எக்ஸாஸ்ட் சைலன்சர்ல வச்சு மஃப்ளர்ல வச்சு அடைச்சிருப்பாங்க. அதை ஆன் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா பிரேக் அடிக்கும் பொழுது ஏர் அவுட் ஆகுற மாதிரி ஒரு சவுண்டு கூடுதலா கேட்கும். அப்ப இன்னும் எஃபெக்டிவா பிரேக் நிற்கும். அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பழைய டாடா வண்டியில் வந்து பட்டர்ஃப்ளை வால்வு ரவுண்டாக இருக்கும்ல, அது வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டாடா வண்டி தான் ஓட்டிங்களா சார்? நீங்கள் அதில் வந்து டம்மி பண்ணு வந்து ரொம்ப ஓடி போச்சுன்னா டம்மி பண்ணு வெல்ட் அடிப்போம்ல, அதான் அந்த பட்டர்ஃப்ளை வால்வுங்கிறது. இதுல வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஏர் சவுண்டு வராது, எப்பொழுதும் ஒரே மாதிரி வேலை செய்யும். பிரேக்கோட இது வந்து நார்மலா இருக்கும். ஏபிஎஸ் பிரேக்கோட எஃபிஷியன்சி இருந்துட்டு இருக்கும். ஆமா, பல பேர் போட்டு தானே ஓட்டிட்டு இருக்காங்க. இல்ல, அது பெரும்பாலும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லி தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் தெரியாதவங்க ஆன் பண்ணி வச்சு ஓட்டுறாங்க. அது அப்படியே முன்னாடி தள்ளணுமா? அதை பின்னாடி தள்ளுங்க. இது ஆன் பொசிஷன், இது ஆன் பொசிஷன். இன்னும் அந்த பக்கம் தள்ளுங்க, இது ஆஃப் பொசிஷன். ரைட். இப்போ நம்ம ஆன் பொசிஷனில் வச்சு ஓட்டணுமா சார்? ஆஃப்லையா? ஆஃப்ல வச்சு ஓட்டணும். அப்போ ஆஃப் இதானே ஆஃப் பொசிஷனே? ஆமா சார். ரைட். லேசா கை போட்டா கூட சென்டருக்கு வந்துருக்கும். ஓகே சார். வரக்கூடாது. ஓகே.